இப்படித்தான் எல்லாரையும் நம்ப வைப்பேன். இத கேட்ட அதிர்ச்சியில எங்க அப்பன் போயிடுவான். அதை கேட்டு என் தம்பிக்கும் பைத்தியம் முடிச்சிடும். எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு புது ஃபிகரோட போய்கிட்டே இருப்பேன். இன்னும் உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு வச்சிருக்க. இல்லைன்னா நான் எதையும் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். ஜாக்கிரதை. என்னம்மா என்னாச்சு? கேக்குறேன்ல. டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாரு மாமா. போட்டு மூஞ்சில விட்டேறிய வேண்டியதானே? அப்படி சொல்றான் என் சிங்கக்குட்டி. அப்படியே கமிஷனர் ஆபீஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடுறோம். வாங்கப்பா. இப்பதான்டா நீ என் சிங்கக்குட்டி. வா கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம். யோ, உங்களுக்குலாம் விஷயமே தெரியாதா? மரம் முடியல. கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லிருச்சு. என்ன பயமுறுத்துறியா? மரியாதையா வெளில போடு. இல்ல யோ இரியா போறேன். இங்க பார், 2 நாள்ல ஒழுங்கு மரியாதையை கையெழுத்து போட்டு வை. இல்ல அந்த ஆளை ஒழிச்சு தலை முழுங்க. நீ இப்படி ஒரு ஆள் தேவையே இல்ல. கவலைப்படாதம்மா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நானே உன்னை சும்மா விட மாட்டேன். நீ கவலைப்படாம உன் வேலையை பாருமா. போ. எங்கம்மா குழந்தை? ஆமா, அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருது. டே சோமு, அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்ன? என்னடா பாக்குற? உன்னை பத்தி எனக்கு தெரியும். சொல்லிட்டியான்னு கேட்டா சொல்லிட்டேன். ஆனா என்ன சொல்லி தொலைஞ்ச? ஏமா இப்படி படுத்துற? நீ சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன், போதுமா? இது பாரு, இதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வராதே. வராதுன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. இன்னும் அதுல என்னடா தொக்கு வைக்கிற? தெளிவா சொல்லிட்டல. மா சொல்லிட்டேம்மா. சரி, நான் ஆபீஸ் போறேன். நைட் வர மாட்டேன். டேய் இரு, இதுல ஏதோ கோக்கு மாக்கு இருக்க. எதுக்குமா இப்படி ஒரே நாள்ல சட்டுன்னு திருந்தி ஏன் உயிர் எடுக்கிற? டேய் திருந்துறதா? நான் என்னடா தப்பு பண்ண? இப்பதான் நான் பழைய பாஞ்சாலி அம்மாவை பாக்குறேன். என்னம்மா பழைய மாதிரி களத்துல குதிச்சிடலாமா? டேய், நான் எப்பவுமே ஒரே சிந்தனையோட தான்டா இருக்கேன், உன்ன மாதிரி இல்ல. அப்ப நான் பனிமலர குறவழி கடிச்சு துப்பிடுவேன். ஜாக்கிரதை. என்னோட நோக்கமெல்லாம் மதியோட சொத்து மேலதான். அப்ப அதோட அடிஷனலா? இது சரியில்லையே. எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. உண்மை சொல்லு. அவகிட்ட சொல்லிட்டு தானே? சொல்லிட்டம்மா. வேணாண்டா, இதெல்லாம் நல்லது. வாமதி வா. என்னத்த? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லம்மா. ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா, அதான் என்னன்னு கேட்டு இருந்தேன். உனக்கே தெரியும்ல மதி, ரெப்ரசன்டேட்டிவ் வேலைய ஆபீஸ்லயோ வீட்லயோ உட்காந்து பார்க்க முடியுமா? சொன்னா புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மதி. எனக்கு மட்டும் என்ன, உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு வெளியில போய் தங்கணும்னு ஆசையா என்ன? உங்க 2 பேரையும் விட்டுட்டு 6 நாள் தங்கணும்னு நினைச்சாலே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவங்க தான் புரிஞ்சுக்காம. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, கூடி சீக்கிரமே அத்தை உங்களை புரிஞ்சுக்குவாங்க. விளங்கி வீடு விட்டு போயிடும். இவனை கோயில் மாடு மாதிரி சுத்திட்டு தெரியுறான். இதுல இவ வேற உசுப்பத்தி விடுறா. அம்மாளும் மகளும் பிறக்கும் போதே ஏமாறதுக்காகவே பிறந்திருக்குன்னு சத்தியம் பண்ணியிருக்காளுக்கு போல இருக்கு. ஸ்கூல் குழந்தைகிட்ட சொன்னா கூட நம்பாது. இவ என்னடானா எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரியே தலையாட்டுறாளே. அத்தை, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா? இல்ல, நீ தங்குற ஹோட்டலோட விலாசத்தை கொடுத்துட்டு போயேன். அதெல்லாம் மேனேஜருக்கு தான் தெரியும். இல்ல, இதுல ஏதோ உள்குத்து இருக்க. நான் போயிட்டு ஃபோன் பண்றேன்.
வேலை இல்லைன்னா நைட்டே வந்துடுறேன் போதுமா? பாக்குறேன். மதி, உன்னை நான் ட்ராப் பண்ணிடுறேன் வா. எதுக்குங்க? உங்களுக்கு லேட் ஆயிட போகுது. உன்னை விட எனக்கு வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லை. நித்யா மட்டும் என்ன, அந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் திமிர அளவு கொஞ்சம் கூட குறைச்சலே கிடையாது. சஞ்சய் அடிக்க முடிஞ்சது, ஆனா அந்த நித்யாவை அடிக்க முடியல, அவ்வளவுதான். என்ன பண்ணி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவங்க தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க தெரியுமா? இந்த நேரத்துல போய் அவங்களை இப்படி பேசக்கூடாதுப்பா. என்னமா நீங்க எல்லாத்துக்கும் நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஒண்ணு யோகியமானவங்களா இல்லையே. நாம யோகியமா இருப்போம் நட்ராஜ். இப்ப நான் என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டேன்? எதுவும் செய்யல. அதே மாதிரி அவங்கள பேசவும் வேண்டாம். நான் பேசாம இருந்தாலும் அவங்க பேசுவாங்கம்மா. அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். அது என்னமா அது? அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? ஏன்னா நீ நான் வளர்த்த புள்ள. உங்களுக்கு புரியல, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. அவங்க கிட்ட தர்மம் நியாயம் எல்லாம் பார்த்தா நம்ம தோத்து போயிடுவோம். தப்பான வழியில போய் ஜெயிக்கிறதுக்கு பதிலா இப்படியே இருந்துடலாமேப்பா. இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். அதனால உனக்கு என்னப்பா சிரமம்? இப்ப அவங்கள பத்தி பேசுனதால என்ன தப்பாயிடுச்சு? என் புள்ளைய அவங்கள மாதிரி ஆயிட்டானேன்னு வருத்தமா இருக்கு. அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமோன்னு வேதனையா இருக்கு. என்னமா நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய டெஃபினிஷன் கொடுக்குறீங்க? இதான்பா எனக்கு பெரிய விஷயம். தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறதாலதான் இத்தனை நாளா அந்த ஆளு நம்மள ஏறி மிரிச்சிட்டு இருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னால எதையுமே செய்ய முடியல. அதே மாதிரி இப்போ இருக்க சொல்றீங்களா? இப்ப நான் சொல்ல போறதை கேட்க போறியா இல்லையாப்பா? சாரிமா, எல்லா விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க முடியாது. முக்கியமா உங்க கொழுந்தனார் விஷயத்துல. நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. எனக்கும் கல்யாணம் அடிச்சு குழந்தை பிறகு போகுது. நானும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்கேன். சும்மா எல்லாத்துக்கும் நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த ஆளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். இப்பவும் என்ன பார்த்து வயசு பையனை ட்ரீட் பண்ற மாதிரியே பண்றீங்கம்மா. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? நீங்க தான் பெரிய மனுஷங்கள ஆயிட்டீங்களே, தலைவர் அவர் ஆயிட்டீங்க. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் எடுபடுமா? என்னம்மா நீங்க நீங்க சொல்றதை கேட்டா நான் நல்லவன், நீங்க சொல்றதை கேட்கலனா நான் கெட்டவனா? நான் இதுக்கு உன்னை கெட்டவன் சொல்ல போறேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்படியே நடந்துக்குங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இல்ல ஒன்னும் ஆகல, விட்டுருங்க. மா ஐயா சாமி, தயவு செஞ்சு விட்டுருங்க. வாங்க. வணக்கம்மா. நிமி மாமா வாங்க. நாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. என்ன சாப்பிடுற? பரவாயில்ல, வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒன்னும் இல்லை நன்ராஜ், உங்களை தான் பார்க்க வந்தோம். சொல்லுங்க ப்ரொஃபசர். பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். நல்ல விஷயம் தானே, பார்த்துருவோம். நீங்களும் ஷாமும் நிறைய இடம் பார்த்தீங்கல்ல, அதில் ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணலான்னு. ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாம்ல. இல்லை, நிம்மி தான் உடனே ஆரம்பிக்கணும்னு அடம் பிடிக்கிறா. ஆமாங்க, இவ்வளோ நாள் போராடி இப்பதான் அம்மா கூட சேர்ந்திருக்கோம். அம்மாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க, அதான். ஆமா நட்ராஜ், அத்தை ரொம்ப தங்கமானவங்க. நான் கூட அவங்கள தப்பா தான் நினைச்சேன். வெற்றியோட அயோக்கியத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்குன்னு யார் இருக்கா? அதான் வெற்றி இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு இருந்தோம். இல்ல வேண்டாம், நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிங்க, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அத்தை கோவப்பட்டா சட்டுன்னு பேசுறாங்களே தவிர எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல. எங்க அம்மாவோட பிளஸும் அதான், மைனஸும் அதான். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு எதிர்த்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வேற ஒண்ணு பேசுற வித்தை அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒன்னாலேயே
அவங்க கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்காங்க. வா நிமி, நம்ம கிச்சன்ல போய் பேசலாம். வா. வாமா, உட்காரு. இல்லம்மா, நான் அப்புறமா வரேன். ஒரு நிமிஷம் இருமா. சவிதா, எஸ் மேம். கொஞ்சம் இங்க வர முடியுமா? இவங்களை அட்டென்ட் பண்ணு. ஓகே மேம். வாமா. என்னம்மா அதிசயமா வந்திருக்க? உடனே கிளம்புறேங்கிற? இல்லம்மா, வந்து எதுக்குமா தயங்குற? இது உன் கடை. நீ தான் இங்க முதலாளி. வாசல்ல போர்டு பார்த்தல, சுந்தரி பியூட்டி பார்லர்னு. அப்புறம் என்ன? உன் கூட கொஞ்சம் பேசணுமா? அம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்ன நடந்துச்சு? ஐயோ, சொன்னா கேளுமா, அழாத. எப்படி அழாம இருக்க முடியும் மதி? என் புள்ள. ஐயோ, நடராஜ்க்கு என்னாச்சுமா? என் புள்ள என் கையை விட்டு போயிடுவானு பயமா இருக்கு மதி. என்னம்மா சொல்ற? நான் சொன்ன பேச்சு கேட்டு பயந்து போய் தான் திவ்யா வந்திருக்கான்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்த உடனே வீட்டு வேலையில இழுத்து போட்டு செஞ்சாமா. நம்ம வீட்டுக்கு பழைய திவ்யா வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். இல்ல மதி, அவ வேற உள்நோக்கத்தோட இருக்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவ பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை எல்லாமே மாறி போச்சு மதி. நான் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்றவள மதி. என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. அவ சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ எனக்கு படுக்குன்னு கோவம் வந்துருது. என்னமோ பெரிய ரோஷக்காரி மாதிரி கோவம் மட்டும் சட்டுன்னு வந்துருது. ஆனா அந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது மதி. ஆனா அப்ப கூட திவ்யாவை நான் எதுவுமே சொல்லல. சஞ்சயை ஏன் அடிச்சேன்னு நடராஜ தான் திட்டின. பதிலுக்கு அவ என் மேல கோவப்பட்டு எதிர்த்து பேசினா. இதுவே பழைய திவ்யாவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா? ஏங்க அத்தையை எதிர்த்து பேசுறீங்கன்னு சண்டை போட்டிருப்பால.
நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நடுவுல போது வீட்டு வேலை எல்லாம் செய்யற மாதிரி. கொஞ்ச நேரத்துல அவ அக்கா புருஷன் எல்லாம் வராங்க. அவங்க கிட்ட நல்லா பேசுற மாதிரி. அந்த பிரபு பையனும் மொத்தமா மாறி போயிட்டான். வார்த்தைக்கு வார்த்தை மாமியார் புராணம் பாடுறான். சரி, பாடிட்டு போட்டோம், தப்பில்ல. அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு கூட தயாராயிட்டா போல இருக்கு. எங்க நம்ம நட்ராஜ் மனசையும் அப்படி மாத்திருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதி. என்னம்மா நீ அப்படிலாம் நடக்காது. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது மட்டும் தானே மதி எனக்கு நடக்குது. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்ல. என் மகனும் மருமகளும் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது, அது மட்டும் தான் நான் வேண்டிக்கிறது. 25 வருஷமா உன் சித்தப்பா வீட்டுல என்ன பாடப்படுத்தினாங்க, கரைச்சு கொட்டினாங்க. எப்பவும் என்ன தீராத பகக்காரியா தான் பாக்குறாங்க. அதுக்காக நான் என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கேனா மதி? திவ்யா இப்படி என்கிட்ட நடந்துக்கிறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல மதி. அவ என் மருமக. உங்க 2 பேர் மாதிரி தானே அவளும் எனக்கு. அவ ஏன் மதி இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? முன்ன மாதிரி எல்லாம் உடம்புலயும் மனசுலயும் எனக்கு தெம்பில்ல மதி. வீட்டு வேலைக்காரியா இருந்தப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததில்ல. வந்தாலும் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் கூட இல்லாம நான் ஓடிட்டே இருந்தேன். வேலைக்காரியா இருந்தது போதும் போதும்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து என்ன வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. இப்படி கவலைப்பட்டு நிம்மதி இல்லாம போனது மட்டும்தான் மதி மிச்சம். கடைசியில எப்போ என் மகனை இவங்க கொத்திட்டு போயிடுவாங்களோன்னு தவிச்சிட்டு இருக்கேன் மதி. அனாவசியமா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நடராஜ் நம்ம பையமா, அவன் நம்மளை விட்டு போயிடுவானா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நடராஜ் யாரு குத்தம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான்னு நினைக்கிறியா? ஒரு சந்திரா இல்ல, இந்த மாதிரி 1000 சந்திரா வந்தாலும் நம்ம நடராஜ் அவங்களால வாங்க முடியாது. அவனை நீயே நம்பலன்னா எப்படிமா? அந்த ஒரு சின்ன நம்பிக்கையில தான் மதி இருக்க. கவலையே படாத, என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும். அவன் அந்த தப்பை மட்டும் பண்ணவே மாட்டான். என்னமோமா மனசுல இருக்கிறத கொட்டணும்னு தோணுச்சு, கொட்டிட்டு. நான் வரேன் மதி. போயிட்டு வாமா.